ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 70வது அதிகாரத்திலே 2வது வசனம். எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சிய அடைவார்களாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் சில பேரை நம்முடைய வாழ்வை விட்டு அப்புறப்படுத்த விரும்புகிறார். யாரை அப்புறப்படுத்த போகிறார் தெரியுமா? நமக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறவர்கள், தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள், இவர்கள் பின்னிட்டு திரும்பி போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார். நமக்கு அவர் அரணாக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். என்ன சொல்லி கூப்பிடுகிறார்? ஆண்டவரே, நீரே எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் என்று சொல்லுகிறார். தேவனே தீவிரமா என்னிடத்துக்கு வாரும் என்று சொல்லுகிறார். தாமதியாதையும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சீக்கிரமாய் வந்து எங்களை விடுதலையாக்கும் என்று கூப்பிடுகிறார். இந்த பொல்லாதனுடைய கரங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆ என்று தாங்கள் சொல்லுகிறவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினாலே பின்னிட்டு போவார்களா என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர்கள் பின்னிட்டு போவார்கள். பின்னிட்டு உங்க வாழ்வு விட்டு அகன்று போவார்கள். தூரமாய் போகும்படி கர்த்தர் செய்வார். பாருங்க, யூதாவின் ராஜாவாகி எசேக்கியா, இந்த ராஜாவுக்கு விரோதமாக அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் யுத்தத்துக்கு வருகிறான். மிகப்பெரிய படைகளோடு வருகிறான். வந்து அந்த எருசலேமை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, யூதாவின் ராஜாவாகிய அந்த எசேக்கியாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்று கேட்டால், சனகெரிப் மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறான். பல தேசங்களை வெற்றி பெற்றவன். இப்பொழுது அவன் அகம்பாவத்தோடு பேசுகிறான், ஏளனமாய் பேசுகிறான். என்ன தெரியுமா சொன்னான்? பாருங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்ற மாட்டார். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கிறாயா? அவர் உங்களை காப்பாற்ற மாட்டார் என்று சொல்லுகிறான். உங்கள் நம்பிக்கை வீண் போகும் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அந்த இடத்திலே நான் பல தேசங்களை ஜெயித்தேன். ஆமாத், அர்பாத், செப்பர்வாயும், ஈனா, ஏவா, இப்படிப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் எங்கே போயிற்று என்று கேட்கிறான். ஏனென்று கேட்டால், இந்த பட்டணங்கள் எல்லாவற்றையும் அவன் ஜெயம் கொண்டான், நிர்மூலமாக்கினான், அழித்து போட்டான். அந்த இருமாப்பிலே, அந்த அகந்தையிலே பெருமை பேசினான், கேவலமாய் பேசினான். இதையெல்லாம் கேட்டவுடனே அந்த யூத ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அவன் அனுப்பின நிருபத்தை எடுத்து கொண்டு வந்தான். ஆண்டவருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். தேவனுக்கு முன்பாக அந்த நிருபத்தை விரித்து வைத்தான். ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவரை நிந்திக்கும்படி சனகெரிப் சொன்ன அந்த வார்த்தைகளை கேளும் என்று சொன்னார். உம்முடைய கண்களை திறந்து பாரும் என்று சொன்னார். ஆண்டவரே, நீர் ஒருவரை பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன் என்று சொல்லி, கர்த்தர் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களை ரட்சியும் என்று சொல்லி கேட்டார். பாருங்க, ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். கர்த்தர் அதற்கு மறு உத்தரவு கொடுத்தார். அந்த இடத்திலே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எசேக்கியாவுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பேசுகிற ஆண்டவர். அவர் மறு உத்தரவு கொடுத்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் செபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக பேசுவார். தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுவார். பாருங்க, சொப்பனங்களின் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாக கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அதனால கர்த்தர் மறுமொழி கொடுக்கிற தேவன். அந்த இடத்திலே கர்த்தர் மறுமொழி கொடுத்தார். எசேக்கியாவுக்கு ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து உத்தரவு வந்தது, வார்த்தை வந்தது. என்ன தெரியுமா சொன்னாரு? பாருங்க, நீ உன்னுடைய போக்கையும் உன்னுடைய வரத்தையும் நீ எனக்கு விரம கொந்தளிக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, சனகெரிப்பை குறித்து கர்த்தர் இப்படி சொன்னார், நீ கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடி நாடே, உன் மூக்கிலே நான் துரட்டை போட்டு
உன் வாயிலே கடிவாளத்தை போட்டு உன்னை வந்த வழியை திருப்பி கொண்டு போவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வெகு தெளிவாகவே அவனை திருப்பி கொண்டு போவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட ஒரு தூதன் அசீரியருடைய பாளையத்தில் இருக்கக்கூடிய 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலையிலே சனகரி பிளந்து பார்த்தான். எல்லாம் செத்த பிரேதங்களா கிடக்கிறதை பார்த்தான். செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் அவனை திருப்பி அனுப்பினார். வெட்கத்தோடு அனுப்பினார். சிறுமைப்பட்டவனாய் அனுப்பினார். எவ்வளவு அகந்தியாக பேசினானோ, எவ்வளவு தூஷணமாக, எவ்வளவு கேவலமாக பேசினானோ, அத காரியத்தில் அவன் வெட்கப்பட்டு போகும்படி செய்தார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பாதுகாப்பை கொடுக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது அந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்படித்தான் சொன்னார். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்புகளை எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதில்லை, இதற்கு எதிராக கொத்தளங்களை போடுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அவனை வந்த வழி அவனை திருப்பி கொண்டு போவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி முடித்தார். சொன்னதை செய்கிறவர். எனக்கு அன்பான தேவஜனங்களே, அவன் அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனது. அந்த ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் என் தாசனாகி தாவீது நிமித்தம் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னார். எருசலேமை பாதுகாப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய எல்லைகளையும் கூட கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கும் கூட உங்களுக்கு விரோதமாக தூஷிக்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், பரியாசமர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை பின்னிட்டு திரும்பி போகச் செய்வார். உங்க வாழ்வை விட்டு அப்புறப்படுத்துவார். தேவனை என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறவர் வானவர். தேவனை தாமதியாதேம் என்று சொல்லி சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். அவர் சீக்கிரத்தில் வந்து, தாமதிக்காமல் வந்து, விரைந்து வந்து நம்மை விடுதலை ஆக்குவார். அதனால தான் சங்கீதக்காரனாய் தாவீது இப்படி சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், உம்மை தேடுகிற யாவரும் உமக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. அது மாத்திரமல்ல, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அந்த இடத்திலே ஒரே நாள் ராத்திரியிலே கர்த்தர் எப்படி காரியங்களை மாற்றி அமைத்தாரோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். உங்களை முழுமையாக விடுதலை ஆக்குவார். உங்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பான வாழ்வை தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். தீங்கு வரும்படி நினைக்கிறவுடைய கரங்களில் இருந்து உடைய பிள்ளைகளை வெகு தீவிரமாய் விடுதலை ஆக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்வீராக. இயேசுவின் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென். God bless you.